சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். வகுப்புவாதம், பிராந்தியவாதம் போலவே ஜாதி ரீதியிலான கருத்துக்களை நம்பி செயல்படும் கட்சிகள் ஆபத்தானவை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அசாதுதீன் ஓவைசி தலைமையிலான அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் விதிமுறைகள் இஸ்லாமியர்களின் நலனை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. இது மதச்சார்பின்மைக்கு எதிரானது. எனவே அதன் பதிவு மற்றும் அங்கீகாரத்தை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி தெலுங்கானாவைச் சேர்ந்த ஒருவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் சட்டத்தின் கீழ் அனைத்து தேவைகளையும் அக்கட்சி பூர்த்தி செய்துள்ளதாக கூறி டெல்லி உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய் மால்யா, பாக்சி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இஸ்லாமியர்கள் மத்தியில் மஜ்லிஸ் கட்சி இஸ்லாமிய கல்வியை ஊக்குவிக்கிறது, ஹிந்து மத பெயரில் ஓர் அரசியல் கட்சியை தொடங்கி வேதம், புராணங்கள், உபநிடத்துக்கள் போதிக்க நான் விரும்பினால் அதை தேர்தல் ஆணையம் நிச்சயம் ஏற்காது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், இஸ்லாமிய கல்வியை போதிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? கல்வி நிலையங்களை அமைக்க அரசியல் கட்சிகள் முன்வந்தால் நாம் வரவேற்க வேண்டும். வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்களை போதிக்க தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட யாரும் ஆட்சேபம் தெரிவிக்க முடியாது. அதே நேரம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தீண்டாமையை ஊக்குவித்தால் அது கண்டிப்பாக குற்றம்தான். சிறுபான்மையினர் உட்பட சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்போருக்காக பணியாற்றுவதே நோக்கம் என்று மஜ்லிஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அரசமைப்பின் கீழ் சிறுபான்மையினருக்கு சில குறிப்பிட்ட உரிமைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த மனுவை விசாரிக்க முடியாது. வகுப்புவாதத்தை தூண்ட வேண்டாம் என்ற உறுதிமொழியை ஒரு கட்சியோ அல்லது அதன் வேட்பாளரோ மீறும் நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. வகுப்புவாதம், பிராந்தியவாதம் போல ஜாதிய ரீதியிலான கருத்துக்களை நம்பி செயல்படும் கட்சிகளும் இருக்கின்றன. அவையும் சமமான அளவில் ஆபத்தானவைதான் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்.